ஓம்கார பிரணவநாத ஸ்வரூப கனகபுரீஸ்வர நமோ நமः. ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயம். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் முகையூர் கிராமத்தில் சுமார் 1500 வருடங்களுக்கு முன் பல்லவர் கால சிற்பக்கலை அம்சங்களோடு 5½ அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார் கனகபுரீஸ்வரர். போற்றிசைத்துன் அடிபரவ நின்றாய் போற்றி, புண்ணியனே நன்னல் அறியாய் போற்றி, ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி, எண்ணாயிரம் 100 பேராய் போற்றி, நாற்றிசைக்கும் விளக்காய நாதா போற்றி, நான் முகர்க்கும் திருமார்க்கும் அரியோய் போற்றி, காற்றிசைக்கும் திசையெல்லாம் வித்தே போற்றி, கனகபுரீஸ்வரனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய திருமேனியை கொண்டவரென்றால் அது கனகபுரீஸ்வரர்தான். தோற்றத்தில் மட்டுமின்றி அமைவிடத்திலும் பல அற்புதங்கள் உண்டு. ஓம் நம சிவாய. அலைகள் வந்து விளையாடும் வங்கக்கடலின் கரையை கிழக்கு திசையாகவும், நீர் நிரம்பிய ஏரியின் கரையை மேற்கு திசையாகவும், கண்படும் தூரத்தில் கமலமலர் பூத்துக் குலுங்கும் குளத்தையும், சுற்றியுள்ள பகுதிகள் யாவும் சுகாதார காடுகளையும் எல்லையாக பெற்று வந்து செல்லும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். கனகம் என்றால் பொன் என்று பொருள். கனகபுரீஸ்வரர் என்ற பெயரில் பக்தர்களின் வறுமையை துடைத்து வளமுடன் வாழவே பல 100 ஆண்டுகள் சிறப்புடையவராக இருந்தாலும் சமீப காலத்தில்தான் பக்தர்களுக்கு காட்சியளிக்க முன்வந்துள்ளார். முகையூர் கிராமம் கடலை ஒட்டியதாக இருந்தது என்றும், இயற்கை சீற்றங்களால் கிராமம் இடம் மாறி போயிருக்கலாம் என்றும் செவிவழி செய்திகளாக சில கதைகள் உண்டு. அதன்படி பல 100 ஆண்டுகள் கனகபுரீஸ்வரர் ஆலயம் மக்களின் பார்வைக்கு தெரியாமல் புதையுண்டு போனதாகவும், முகையூர் கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் பலரும்
பெருமாளை வழிபடும் அன்பர்களாக இருந்ததால் இதற்கான அவசியமும் இல்லாமல் போய்விட்டது என்றும் கூறுகிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன் குளத்தில் உடைந்த நிலையில் இருந்த கள்ளழகர் பெருமாளை கண்டெடுத்து ஆலயம் கட்டி வழிபாடு நடத்த பெருமாள் பக்தர்கள் முன்வந்துள்ளனர். 2-3 தலைமுறைகளாய் வானமே கூரையாக உருவத்தில் பாதி தெரிந்தும் பாதி தெரியாமலும் வழிபட சரியான ஆள் இல்லாமல் இருந்த கனகபுரீஸ்வரர் 1996ஆம் ஆண்டு பெருமாள் பக்தரான திரு சிவகண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் முழுமையாய் காட்சி அளிக்க கனகபுரீஸ்வரருக்கு ஆலயம் கட்டுவதை தனது பிறவி பயனாக எண்ணுகிறார். கனகபுரீஸ்வரர் காட்சியளித்த இடத்தையும் அவரை எதிர்நோக்கி உள்ள நந்தியையும் அருகில் உள்ள விநாயகரையும் அடையாளம் கண்டு ஓலை கீற்றுகளால் குடிசை வேய்ந்து வழிபடவும் தொடங்கியுள்ளார். மகாபிராணதீபம் சிவம் சிவம் மஹுங்காரரூபம் சிவம் சிவம் மகாசூரியச்சந்திராக்னிநேத்ரம் பவித்ரம் மகாகாடதிமிராந்தகம் சௌரகாத்ரம் மகாகாந்திபீஜம் மகாதிவ்யதேஜம் பவானி சமேதம் பஜே மஞ்சுநாதம். ஓம் நமः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवतराय च भवहराय च महाप्राणदीपं शिवं शिवं भजे मञ्जुनाथं शिवं शिवं अद्वैतभास्करम् अर्धनारीश्वरं त्रिदशहृदयङ्गमं चतुर्दधिसङ्गमं पञ्चभूतात्मकं षट्शत्रुनाशकं सप्तस्वरेश्वरम् अष्टसिद्धीश्वरं नवरसमनोहरं दशदिशासु विमलम् मेकादशोज्ज्वलं मेकनाथेश्वरं प्रस्तुतिवशङ्करं प्रणतजनकिङ्करं दुर्जनभयङ्करं सज्जनशुभङ्करं प्राणिभवतारकं प्रकृतिहितकारकं भुवनभव्यभवनायकं भाग्यात्मकं रक्षकम् ईशं सुरेशं ऋषेशं. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு பக்தர்கள் பலரும் தேடிவர தவ முறைப்படி வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்தி உள்ளார். அதன்படி தமிழில் மந்திரம் ஓதுவது, பாலாபிஷேகம், புஷ்பாஞ்சலி செலுத்தி வணங்குவது போன்றவையும் வழக்கமாக நடைபெறுகிறது. இதில் ஓர் அற்புதம் என்னவென்றால், சுத்தமான பசும்பாலில் பாலாபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக மாறுவதை காணலாம். இங்குள்ள நந்திக்கும் தனித்தன்மை உண்டு. உருவ அமைப்பில் யோக நிலைகளில் ஒன்றான வாசி யோகத்தில் அமையப்பட்டுள்ளது. அதாவது நாக்கால் வலதுபுற மூக்கை மூடியிருப்பது போலவும் காதுகள் உள்பக்கமாக மூடியிருப்பது போலவும் பார்ப்பதற்கு சாதுவான ஒரு குழந்தையை பார்ப்பது போலவும் காட்சி தருகிறது. அருகில் சென்று அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் தியான நிலையை மேற்கொண்டால் உடலில் ஒருவித மாற்றத்தை உணரலாம். அதாவது பிராணாயாமம் செய்யும் போது வலது மூக்கை மூடி இடது மூக்கால் சுவாசித்தால் நம் மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துவது போல் உணர முடியும். இத்துணை சிறப்புமிக்க நந்திக்கு சனி பிரதோஷம் மற்றும் பிரதோஷ காலங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमु
मुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् இங்குள்ள விநாயகர் அதனிலும் சிறப்பு வாய்ந்தவர் எனலாம். சுயம்புவாக தோன்றி பலம்புரி விநாயகராக காட்சி தருகிறார். गणपतिं त्वा त्वा गणपतिगुं हवामहे हवामहे गणपतिं त्वा त्वा गणपतिगुं हवामहे गणपतिगुं हवामहे हवामहे गणपतिं गणपतिगुं हवामहे कविं कविगुं हवामहे गणपतिं गणपतिगुं हवामहे कविं. கனகபுரீஸ்வரருக்கு பௌர்ணமி பிரதோஷ காலங்களில் விசேஷ பூஜைகளும், மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, ஐப்பசி மாதங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. शिवहं शिवहं शिवस्वरूपोऽहं शिवहं शिवहं शिवस्वरूपोऽहं शिवहं शिवहं शिवस्वरूपोऽहं नित्यहं शुद्धहं बुद्धहं मुक्तहं नित्यहं शुद्धहं बुद्धहं मुक्तहं शिवहं शिवहं शिवस्वरूपोऽहं नित्यहं शुद्धहं बुद्धहं मुक्तहं नित्यहं शुद्धहं बुद्धहं मुक्तहं शिवोऽहं शिवोऽहं शिवस्वरूपोऽहम्. शिवहं अद्वैतानन्दरूपम्. பெருமாள் பூமியான முகையூர் கிராமத்தில் சிவபெருமான் எழுந்தருளி இருப்பதால் ஒரே இடத்தில் பெருமாளும் சிவபெருமானும் சேர்ந்து அமைந்த கோவிலாக விரைவில் அமையவிருக்கிறது என்பது மேலும் ஒரு சிறப்பென்று சொல்லலாம். அப்போது சாஸ்தா, காலபைரவர், முருகர், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி மற்றும் துர்க்கை போன்ற தெய்வங்களும் இடம்பெற வேண்டும் என்ற முயற்சியில் திரு சிவக்கண்ணன் அண்ணாமலை அவர்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். இங்கு வரும் பக்தர்களின் வேண்டுதல் விரைவில் நிறைவேறுவதாக பலர் சொல்ல சொல்ல பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அவர்கள் யாவரும் கனகபுரீஸ்வரரிடம் உடல் நலம், பொருளாதார தேவை, குழந்தை பேறு போன்ற வேண்டுதலையும் முன்வைத்து செல்கிறார்கள். ஒரு முழுமை பெற்ற ஆலயத்தின் புகழ் பரப்ப ஒளி நாடாக்கள் வெளியிடப்படுவது இயல்புதான். ஆனால் ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஓலைக்குடிலுக்குள் அமர்ந்து அருள்பாலித்தாலும் அவரின் மகிமையை வெளிக்கொண்டு வர ஸ்ரீ கந்தன் பிலிம்ஸ் தயாரிப்பில் தெய்வத்திரு உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களின் குமாரர், சாதகப் பறவைகள் இசைக்குழு எஸ். சங்கர் அவர்கள் இசையமைத்து காக்கும் கனகபுரீஸ்வரர் என்ற இசை குறுந்தகட்டை வெளியிடுகிறார். हर 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 शिव शिव शंकर हर 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 शिव शिव शंकर हर हर शिव शिव शंकर शंकर हर हर शिव शिव शंकर शंकर शंकर. ஓம் நம சிவாய சிவாய நமஹ. ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமஹ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
ओंकार प्रणवनाद स्वरूप कनकपुरीश्वर नमो नमः ओंकार प्रणवनाद स्वरूप कनकपुरीश्वर नमो नमः ओंकार प्रणवनाद स्वरूप कनकपुरीश्वर नमो नमः